நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் திமுக ஒன்றிய செயலாளரின் வாகனத்திலிருந்து ரூபாய் 8.59 லட்சம் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வில்லியம். வணக்கம் வில்லியம். இந்த பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவைத் தேர்தல் நாளை மறுநாள் நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணி வரைமே பிரச்சாரங்கள் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பகுதிகளில் நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து பல கிராமங்களில் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று கடைசி தினம் என்பதால் அவர்களை கண்காணிக்க பல தேர்தல் பறக்கும் படையினர் பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறதா என தொடர்ந்து கண்காணிப்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல எந்த ஒரு கட்சியினரும் எந்த கட்சிக்கு பணம் கொடுக்கிறார்கள் என கண்காணிக்க இந்த நீலகிரி மாவட்டத்தில் பறக்கும் படைகள் அதிகரித்த நிலையில் தொடர்ந்து குன்னூர், கோத்தகிரி, குருளூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மாவட்ட எல்லைகளிலும் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோத்தகிரியில் திமுக ஒன்றிய செயலாளர் நெல்லைக்கண்ணன் என்பவர் வாகனத்தில் பொதுமக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதாக, அதாவது குறிப்பாக சக்கத்தா என்னும் பகுதியில் பணப்பட்டுவாடா செய்வதாக பாஜகவினர் தேர்தல் பறக்கும் படையினருக்கு புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று அவருடைய வாகனத்தை சோதனை செய்தனர். அப்பொழுது கட்டுக்கட்டாக பணம் இருப்பதை உறுதி செய்த அவர்கள் பணத்தை பறிமுதல் செய்து தற்பொழுது அதனை மதிப்பிட்டுள்ளனர். இதுவரை சோதனையில் சுமார் 8,59,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வாகனத்தில் நெல்லைக்கண்ணன் என்பவர் இல்லாத நிலையில் அவரிடம் சோதனை மேற்கொள்ள தேர்தல் பறக்கும் படையினர் முடிவு செய்துள்ளனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.